இன்னைக்கு நம்பாதே நம்பாதே. யாரை நம்பக்கூடாது? என்ன சொல்றீங்க? சொன்னாதானே தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன், கேளுங்க. பைபிள்ல ஏசாயா 2ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இப்போ உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க யார் மேலேயாவது ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்களா? உங்களை கைவிட்டிருக்காங்களா? இப்படி கேட்டால் நிச்சயம் என்ன சொல்லுவீங்க? எஸ்ன்னு தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்களே கூட இருக்கலாம், இல்லை சின்ன வயசில் எல்கேஜியிலேருந்தே கூட விளையாடி கூட சாப்பிட்டு கூட படித்து இப்போ காலேஜ் வரைக்கும் வந்திருக்கிற உங்களுடைய நெருங்கிய சிநேகிதராக இருக்கலாம், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். யார் செஞ்சாலும் நம்பிக்கை துரோகம் தான், இல்லையா? அது மட்டும் கிடையாது. பாருங்க, நிறைய இடங்கள்ல பிள்ளைகள் பெற்றோரை கைவிடுறாங்க. இது நம்பிக்கை துரோகம் தானே? அது மட்டுமா, சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளுக்கே பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படி ஹை லெவல் ஆஃப் நம்பிக்கை துரோகம், இல்லையா? பைபிள்ல யோசேப்புன்னு ஒரு வாலிபன், அவன் செய்யாத ஒரு தப்புக்காக அநியாயமா சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அதுவும் அவன் சொந்த தேசத்திலிருந்து அவனை அடிமையாக விற்று அதுக்கப்புறம் இப்போ எகிப்து தேசத்தில் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அங்கே சிறைச்சாலை தலைவன்கிட்ட அவனுக்கு நல்ல பேர். ஸோ அவன் அங்கே ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வச்சுட்டாரு. அப்போது இந்த எகிப்து ராஜாவாகிய பார்வோனுடைய பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி அவனும் 2 பேரும் ராஜாக்கு விரோதமாக ஏதோ செஞ்சதுனால அவங்க 2 பேரையும் ஜெயிலில் போட்டாங்க. பானபாத்திரக்காரன்னா அவன் தான் ராஜாக்கு திராட்சரசம் அது எல்லாத்தையும் கையில் கொடுக்கணும். அவன் ராஜாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில வேளைகளில் ராஜாக்கு யாராவது பாய்சன் வச்சிடலாம்ல, அந்த டேஞ்சர் இருக்குல்ல. அதனால அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்து சேஃபான்னு பார்த்து டேஸ்ட் நல்லா இருக்கான்னு பார்த்து தான் ராஜா கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சுயம்பாகி ராஜாவுடைய எல்லா சாப்பாட்டுக்கும் இன்சார்ஜ். சரியா? அப்போது இவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேருக்கும் வேற வேற சொப்பனம் வருது. காலையில் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்டு பார்க்குறாங்க, ஒருத்தருக்கும் தெரியல. ஸோ அதனால இவங்களுக்கு ஒரே கலக்கமாக இருக்குது. அப்போ யோசிப்பு இவங்களை பார்த்து கேட்குற, என்ன உங்கள் முகம்லாம் ரொம்ப கலங்கி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நேற்று ராத்திரி எங்களுக்கு ஒரு சொப்பனம் இப்படி வந்துச்சு, யாருக்குமே அர்த்தம் தெரியல, எங்களுக்கு அதனால கொஞ்சம் கலக்கமாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யோசிப்பு சொல்கிறான், சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறது கர்த்தர், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கிருபையினால உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். அப்புறம் இந்த பானபாத்திரக்காரன் ஃபஸ்ட்டு சொல்கிறான். அவன் சொல்கிறான், என்னுடைய சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடியை பார்க்குறேன், அதில் 3 கொடிகள் இருக்குது, பூக்கள் எல்லாம் நல்லா அழகாக மலர்ந்துருக்கு, இந்த திராட்சை பழங்கள் எல்லாம் நல்லா பழுத்திருக்கு. அப்புறம் என் கையில் பார்வோனுடைய பாத்திரம் இருக்குது, நான் அந்த பழங்களை பறித்து இந்த பாத்திரத்தில் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து அந்த திராட்சை ரசத்தை பார்வோன் கையில் கொடுக்குறேன். உடனே யோசேப்பு சொல்கிறான், அந்த 3 கொடிகள் 3 நாட்கள், 3 நாட்களுக்குள்ளே பார்வோன் உனக்கு திரும்பவும் உன்னுடைய பழைய போஸ்டிங்கை கொடுத்துருவார், நீ உயர்த்தப்படுவாய். அப்படி நீ உயர்த்தப்படும் பொழுது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், என்னை இப்படி அநியாயமாக கொண்டு ஜெயிலில் போட்டுட்டாங்க, நான் தப்பே செய்யலை, நீ உனக்கு ராஜா அந்த பதவியை கொடுக்கும்போது ராஜா கிட்ட என் விஷயத்தை கொஞ்சம் சொல்லி எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொன்னான். அவனும் சரி சரி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப சந்தோஷமாக சரின்னு சொல்லிட்டான். அடுத்து அந்த சுயம்பாகி சொல்கிறான், சொப்பனத்தில் என் தலை மேலே 3 கூடைகள் இருக்குது, மேலே உள்ள கூடையில் பார்வோனுக்காக நான் சமைச்ச சாப்பாட்டில் மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆகாயத்து பறவைகள் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்ட்டு. ஆனால் அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் யோசிப்பு சொல்கிறான், அந்த 3 கூடைகள் 3 நாட்கள், ஆனால் 3 நாட்களுக்குள்ளே பார்வோன் உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவான். யோசேப்பு சொன்ன மாதிரியே 2 பேருக்கும் நடக்குது. பானபாத்திரக்காரன் திருப்பி பழைய போஸ்ட்டுக்கு போயாச்சு, ராஜாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் போஸ்ட்டு. ஆனால் அங்கே போன பிறகு யோசேப்பை பற்றி மறந்தே போயிட்டான். பாருங்க என்ன ஆயிடுச்சு, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பினது விருதாவாக போயிடுச்சு. சரி, அப்போ யாரை தான் நம்பணும்னு ஒரு கேள்வி வருதில்ல. சங்கீதம் 118 8வது வசனத்தில், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இட் இஸ் பெட்டர் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட் தேன் டு ட்ரஸ்ட் இன் மேன்.
நிறைய வேர்ஷன்ஸில் எப்படி போட்டிருக்குன்னா, இட் இஸ் பெட்டர் டு டேக் ரெஃப்யூஜ் இன் த லார்ட் தேன் டு ட்ரஸ்ட் இன் மேன். அப்படின்னா என்ன? டேக் ரெஃப்யூஜ்னா என்ன? பாதுகாப்புக்காக ஓடிப்போய் தேவனிடத்தில் தங்கியிருப்பது, சேஃபாக அங்கே இருக்கிறது அவரிடத்துல. அப்போனா இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல, யாரை நம்பிக்க கூடாது, யார் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, யார் மேலே கான்ஃபிடென்ஸ் வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக யார் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் எவ்வளவோ ப்ராமிசஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்பனா அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது சேஃப் தானே? அப்படி செஞ்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையே நல்ல ஒரு தரமாக மாறிடும். God bless you.